ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இங்கே வேதத்தில் ஒரு தாயாரை குறித்து நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் இந்த தாயாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ஒரு விதவை தாய், ரொம்ப பஞ்ச காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தாய். இந்த தாயார் இடத்துல தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலியாவை அனுப்புகிறார். அங்கே போய் உனக்கு போஷிக்கும்படி உனக்கு ஒரு ஏழை விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ அங்கே போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவருக்கு தெரியாது உண்மையா அவங்க சாக தான் போகிறாங்க, இந்த அப்பத்தை சாப்பிட்டு சாக தான் போகிறாங்கங்கிற விஷயம் எலியாவுக்கு தெரியாது. இவர் போய் அதே மாதிரி தண்ணி கேட்குறாரு. அவங்க தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க உள்ளே போகிறாங்க. அப்படியே வரும்போது ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு அம்மா ரொம்ப பசிக்குது அப்படின்னு அந்த அம்மா அப்போ தான் உண்மையை உடைக்குது. இல்லையா, நாங்களே இந்த ஒரே ஒரு அப்பத்தை சாப்பிட்டு நானும் பிள்ளையை சாகலைன்னு இருக்கோம், அதை செய்யறதே 2 விறகை பொறுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன இப்படி அப்பத்தை கேட்குறீங்களா, என்ன பண்ணுறது? அவர் பரவாயில்லம்மா, முதல்ல சுட்டு கொண்டு வந்து கொடு, நீ கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் உன்னோட பானையில் மாவு குறையாது, எண்ணெயில் பானையில் எண்ணெய் குறையாது, எதுவுமே இதை நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறார். இந்த அம்மாவும் அதே மாதிரி சுட்டு கொண்டு வந்து இவர் கொடுக்குது, இவர் சாப்பிட்றாரு. இந்த அம்மா உள்ளே போய் பார்த்தா அந்த பானையில் இருக்கிற அப்படியே பொங்கி நிற்குது, அப்படியே ஃபுல்லாக நிற்குது. அப்புறம் எண்ணெய் குடம் பார்த்து எண்ணெய் குடத்துலேயும் என்ன இருக்குது, எண்ணெய் இருக்குது, அப்படி குறையவே இல்லை. இந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த வசனம் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 15வது வசனம் 17-15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இல்லாத நிலைமையில கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய இயலாமையை மாற்றி அநேகர் திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு, பஞ்ச காலத்துல அது ரொம்ப முக்கியம், பஞ்ச காலத்துல திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு உங்க களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு செய்தி என்னன்னா, கொடுக்க பழகுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். தேவ ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தரால் அனுப்பப்படுகிற தேவ ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க, தேவையில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, உள்ளதை கொடுங்க, கர்த்தருக்கு என்று கொடுங்க. நீங்க கொடுக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஒழிய கொடுக்காமல் இருப்பதனால ஆசீர்வாதம் வேதத்துல எங்கேயுமே இல்லை. கொடுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பண உதவியோ, பொருள் உதவியோ, உங்க சரீர உழைப்போ, உங்க முழங்கால் ஜெபமோ, ஏதோ ஒன்று கொடுங்க, கொடுத்துட்டே இருங்க. நீங்க கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாவே இருப்பார். இந்த தாயார் கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.